கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யெஷுவா டெலிவரன்ஸ் ஊழியங்கள் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். நம்ம படிச்ச காலத்துல இருக்கட்டும், இல்ல இப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கிற காலத்துல இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ஸ், அவங்க அந்த படிப்பு அப்படிங்கிறது அவங்க அது எப்படி படிச்சாங்க, எப்படி மனசுல நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கறது குறித்து நம்ம ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. அதாவது இது எல்லாமே சம்பந்தப்பட்டது என்னன்னா, நம்ம மெமரி, நம்மளோட ஞாபக சக்தி, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, புவரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்டடீஸ், அதாவது எந்த பொசிஷன்ல உட்கார்ந்து படிச்சா, எந்த பொசிஷன்ல இருந்து படிச்சா நமக்கு மூளையில அது பதிவே ஆகாது, நம்ம ஞாபக சக்திக்கு அது நிக்கவே நிக்காது அப்படிங்கிற பொசிஷன் என்னன்னு பார்த்தா படுத்துக்கிட்டு படிக்கிறது. பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாதாரணமாவே புக்கை படுத்துட்டு மல்லாக்கா படுத்துக்கிட்டு புக்கை தூக்கி வச்சுக்கிட்டு படிக்கிறத நம்ம நிறைய பாக்குறோம். ஆனா அந்த மாதிரி பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க படிக்கிற விஷயங்கள் அவங்க மனசுல நிக்கிறதே இல்லை. அதை விட பெட்டர் பொசிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து படிக்கிறது. உட்கார்ந்து படிச்சாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க படிக்கிறது அவங்க மைண்ட்ல நிக்கும், மூளையில நிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ஆனா அது பெஸ்ட் பொசிஷன் எது பெஸ்ட், அவங்களுக்கு அவங்க ஞாபக சக்தியில அவங்க மெமரியில போய் உட்காரும், அவங்களால அது படிச்சதை நல்ல ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அது நடந்துகிட்டே படிக்கிறதும். இப்ப நடந்துகிட்டே படிச்சுக்கிட்டு அவங்க புக்கை நல்ல பத்திரமா கையில பிடிச்சுக்கிட்டு எங்கேயும் தடுக்கி விழாம படிச்சாங்கன்னா அவங்களோட ஞாபக சக்தி இந்த படுத்து படிக்கிறவங்களோ இல்ல உட்கார்ந்து படிக்கிறவங்களோ அவங்கள விட கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரி அவங்க படிக்கும் போது அவங்களோட சுத்தி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு அந்த ஞாபக சக்தியை ரொம்ப ஸ்ட்ராங் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சாஃப்டான ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு என்விரான்மெண்ட், அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்டை நினைச்ச உடனே நம்ம இதை இங்க படிச்சோமே அப்படின்னு அவங்களுக்கு அந்த நினைவாற்றல் அங்க போய் நிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்ல அவங்க படிச்சாங்கன்னா அவங்க படிப்பு நல்லா அவங்க புத்தியில நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் சொல்லுது. இன்னும் கூட அவங்க என்ன சொல்றாங்க, இது பெட்டர் பண்ணணும், அவங்களுக்கு படிக்கிறத இன்னும் பெட்டர் பண்ணி அவங்க ஞாபக சக்தியில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம படிக்கும் போதே சின்ன சின்ன தூக்கம் போடுறது பெட்டரா. ஏன்னா மைண்ட் மூளை அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடுது. அப்ப அந்த டயர்டான மூளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட், நடுவில் ஒரு சின்ன சின்ன தூக்கம் தூங்கி படிக்கிறது அந்த பிரெயினை ரீஜுவனேட் பண்ணி அதை கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆக்கி திருப்பி அடுத்தது படிக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராத்திரி நேரத்துல படிச்சுட்டு காலையில ரிவ்யூ பண்ணா அது இன்னும் நிக்குமா. ஏன்னா ராத்திரில படிச்சுட்டு தூங்கிடுறாங்க இல்லைங்களா, அந்த தூங்குற டைம்ல அந்த படிச்சதெல்லாம் பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுனால அந்த பிரெயின் செல்ஸ் படிப்பு எப்படி அந்த மெமரி ஸ்டோர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த செல்ஸ்ல ஸ்டோர் ஆகுது. அப்போ செல்ஸ்ல ஸ்டோர் ஆகும்போது அந்த செல்ஸ் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த ஸ்டோர் ஆக்க முடியாம இருக்குது. அப்போ நைட்ல கொஞ்சம் அந்த ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் அமைதியா ஆகிற டைம்ல அந்த மெமரி, அந்த டேட்டா அந்த பிரெயின் செல்ஸ்ல ஸ்டோர் ஆகி காலையில அதை திருப்பி ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்ல சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்பு இப்ப நிறைய படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரியான சப்ஜெக்ட்ஸை அடுத்தடுத்து படிச்சா அந்த பிரெயின்னால அது எடுத்துக்கவே முடியாது. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு லாங்குவேஜ் படிக்கிறீங்க, இப்ப தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் படிச்ச பிறகு நம்ம ஸ்டடி லீவ்ல படிப்போம் இல்லையா, ஸ்டடி லீவ்ல நம்ம லிஸ்ட் போட்டு படிப்போம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ் இருக்கு. அப்புறம் சயின்ஸ், சோஷியல் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ தமிழ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டு நம்ம டைம் டேபிள் போடும்போது அடுத்த சப்ஜெக்ட் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாது, அதுக்கு முற்றிலும் மேத்ஸ் அப்படி எடுக்கும். அப்போ பிரெயினுக்கு அது டிஃபரன்ஸ் அது வரும்போது அது இன்னும் அது கொஞ்சம் கூட உற்சாகமாயி அந்த மெமரியை அது ஸ்டோர் பண்ணிக்கும். அது அதுக்கு போர் அடிக்காம அது டயர்ட் ஆகாம இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் படிப்புல ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்ல சொல்லுது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பிரெயின்ல பாத்தீங்கன்னா அந்த மெமரி, அந்த ஞாபகம் அப்படிங்கிறது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா ஒரு செல்லுல ஸ்டோர் ஆகுது. இப்போ நம்ம செல் அப்போ நம்ம ஒரு சப்போஸ் ஒரு தமிழ் பத்தி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப தமிழோட சப்ஜெக்ட் அந்த நம்ம படிச்சது ஒரே இடத்துல அப்படியே கொச்சன்னு அதே ஒரே செட் ஆஃப் பிரெயின் செல்ஸ் ஸ்டோர் ஆகாம இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம்னு தனி பாக்கெட்ஸ் மாதிரி ஸ்டோர் ஆகுது. இது என்ன ஆகுதுன்னா இது ஒரு லிங்க் இருக்கும். இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இது முடிச்ச உடனே நம்பர் 2க்கு வரணும், நம்பர் 3 அப்படின்னு ஒருக்கும் லிங்க் இருக்கும். இப்ப இந்த லிங்க் எல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் நம்ம.
அந்த லிங்க் எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்றதுன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த படிக்கிற டைம்ல நிறைய இந்த சுகர் சம்பந்தப்பட்டமான சாப்பாடு சாப்பிடாம வைட்டமின்ஸ் நிறைய இருந்த உணவு சாப்பிட்டா அந்த பாண்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த அந்த ஒரு குரூப் ஆஃப் பிரெயின் செல்ஸ்ல இருந்து இன்னொரு குரூப் ஆஃப் பிரெயின் செல்ஸ்க்கு கொடுக்குற பாண்டிங் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ரென்தன் ஆகி அந்த பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப நம்ம மூளையில பாத்தீங்க ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா ஞாபகத்தை வந்து பிரெயின் ஸ்டோர் பண்ணுது. ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ரொம்ப முக்கியமில்லாத காரியங்கள், அந்த நேரத்துக்கு தேவை, அது ஒரு நாள் 2 நாள்ல நம்ம மறந்துட்டா கூட அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா சில விஷயங்கள் நம்ம காலகாலத்துக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த லாங் டேர்ம் மெமரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நம்ம எடுத்தே ஆகணும். அந்த என்ன எஃபர்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெப்படிஷன் அண்ட் ட்ரில், அதாவது மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி பார்க்கணும் நம்ம. 2வது அது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மைண்ட்ல அதை ஓட்டி பார்க்கணும். இப்ப நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம், பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னா 1ஆம் கிளாஸ்ல படிக்கிறது 2ஆம் கிளாஸ்ல மறந்துடுவாங்க முக்கியவாசி. அது அதோட கண்டினியூஷனா இருந்தாதான் படிப்பாங்களே தவிர, இப்போ காலேஜ்ல எல்லாம் செமஸ்டர் சிஸ்டம் வந்துருச்சு, ஒரு செமஸ்டர்ல படிச்சதை அடுத்த செமஸ்டருக்கு மறந்துடுவாங்க. அதை படிச்சோமா கொண்டு போய் ஒப்பிச்சோமா வந்துட்டோம், அது ஷார்ட் டேர்ம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையில ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் கொண்டு போய் எடுத்து ரெஃபர் பண்ணி, ஓஹோ இது நம்ம வாழ்க்கைக்கு தேவை, நம்மளோட வேலைக்கு தேவைன்னு சொல்லிட்டு அது திருப்பி ரிவைஸ் பண்ணி அவங்க வந்து அது லாங் டேர்ம் மெமரிக்கு மாத்திடுவாங்க. இப்போ இதுல ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அது எப்படி வந்து நம்மளோட ஞாபகத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ரிமெம்பர் டு ரிமெம்பர், அதாவது இதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா. ஒரு ஈவென்ட் நடக்குது, இப்போ ஒரு ஆளை பாக்குறோம் அப்படின்னா ரேண்டமா எத்தனையோ பேர் நம்ம ஒரு நாள் வாழ்க்கையில சந்திக்கிறோம். அப்போ எல்லாரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கிடையாது. எத்தனையோ கடையில போய் நம்ம சாமான் வாங்கிட்டு வரோம் இல்லைன்னா இது. ஆனா ஒரு சிலரை வந்து நம்ம இல்ல இவர் நமக்கு தேவைப்படுவாரு, இதுவரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்கு நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கணுமா. நம்ம அன்னைக்கு ஒரு ஆளை பார்த்தோன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சோமே, அந்த ஆளை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு சொல்லணுமா. 2வதா பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த அப்சர்வேஷனை நம்ம ரொம்ப ஷார்ப்பன் பண்ணணும், அதாவது கூர்மையா கவனிக்கணும். அது கவனிக்கிறது, இப்போ ஒரு ஆளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆள் குறிச்சதான ஒரு சில காரியங்கள், அவர் எப்படி இருக்கிறாரு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு அவரோட கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டடி பண்றதோ இல்ல ஏதாவது, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல நிற்கும். சும்மா ரேண்டமா பார்த்துட்டு போனா வராது. இல்ல இவர் ஹைட்டு வெயிட்டு அவர் இருந்தாரு, இப்படி பேசினாரு, இந்த மாதிரி ஸ்லாங்ல பேசினாரு, இப்படி சிரிச்சாரு, இவர் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் வந்து நம்ம கொஞ்சம் ஷார்பன் பண்ணோம்னா அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவும். 3வது பாத்தீங்கன்னா அதை ரீகால் பண்ணணும், நம்ம ஞாபகம் அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஓ நம்ம அன்னைக்கு அவரை பார்த்தோமே, அவர் இப்படி இருந்தாரு, இப்படி செஞ்சாரு, அது செஞ்சாரு, இவர் நம்ம இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மீட் பண்ணதோ அந்த அந்த ஆளு நபரை குறிச்சத அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து அதை ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். 4வது பாத்தீங்கன்னா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், அங்க என்ன நடக்குது. இப்போ இன்னைக்கு இவரை மீட் பண்றோம், இவரை நம்ம வாழ்க்கை பூரா அவரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த டைம்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், இது என்ன நடக்குது இந்த மீட்டிங். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணாம மொபைல் நோண்டிக்கிட்டே அப்படியான்னு பேசுவாங்க. இல்லைன்னா நீ இவங்க வா, அங்க இந்த வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பக்கமும் பேசிக்கிட்டே அவங்க பேசுவாங்க. அப்போ வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அந்த மனுஷன் மேல அந்த பர்சன் மேல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பேசுனாங்க, ஏது அந்த ஆள் எப்படி அப்படிங்கிற நினைப்பே இல்லாம போயிடும். இந்த 4 விஷயம் பண்ணும்போது நம்ம லாங் டேர்மா நம்ம வந்து நம்மளோட மெமரியை வச்சுக்க முடியும். இதெல்லாம் ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் மெமரி, அவரை குறிச்சதான ஒரு மெமரியை நம்ம வாழ்க்கையில எப்போ நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெரி 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 ஷார்ட் டேர்ம் சொல்லலாம். பார்வோன்கிட்ட இருந்து அவர் அவங்க தப்பிக்க வச்சாரு. 10 வாதைகள் கொடுத்து, பார்வோன் எகிப்துல 10 வாதைகளை கொடுத்து பார்வோன் தப்பிக்க வச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வந்தாங்க. அவ்வளோ தங்கம், அவ்வளோ நகைகள், அவ்வளோ பொருட்கள், அவ்வளோ ஐஸ்வர்யத்தோட அவங்க எல்லாத்தையும் கிடைக்கிறதெல்லாம் வாரிட்டு வர மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் கொடுத்து நீ போயிட்டு வாங்கம்மான்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து அங்கிருந்து கிளம்பி வந்தாங்க. அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் செங்கடல். அப்ப செங்கடல் வந்த உடனே பாத்தீங்கன்னா அவர் கர்த்தர் செய்த நன்மை எல்லாம் மறந்துட்டாங்க. அவர் வந்து பார்வோனோட தலைச்சம் பிள்ளைல இருந்து எல்லாரையும் சங்கரிச்சார். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு ஆள் கூட சாகல, ஒரு பிள்ளை கூட சாகல, ஒரு தலைச்சம் பிள்ளை கூட சாகல.
அவ்வளோ பெரிய நன்மை செஞ்ச ஆண்டவரை அந்த செங்கடல் வந்த உடனே பார்வோன் சேனை துரத்திட்டு வருது அப்படின்னு உடனே என்னை சாகடிக்கவங்க வந்தீங்க, தண்ணியில முழுகி நாங்க செத்துருவோமே அப்படி இப்படின்னு புலம்பி ஆண்டவர் செய்த நன்மையை அவங்க மறந்துடுறாங்க. அப்போ அவங்க வந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணல, அவங்க வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சுக்கவே இல்லை. அப்போ அந்த ஆண்டவரை வந்து கம்ப்ளீட்டா மறந்துடுறாங்க. அப்புறம் அங்க மறுபடியும் ஆண்டவர் திருப்பி வந்து என்ன பண்றாரு, அவர் திருப்பி ஒரு அற்புதம் செய்யறாரு. செங்கடலை பிரிக்கிறாரு, பார்வோன் சேனையை அழிக்கிறாரு, ஜனங்களை கொண்டு போய் அந்த சைடு கொண்டு போய் விடுறாரு. அப்ப அந்த சைடு போய் கொஞ்சம் தூரம், அது இன்னும் கொஞ்சம் தூரம் தான். மாறா வந்த உடனே மறுபடியும் ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துட்டாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவர் ஆண்டவரை முறுமுறுத்து அந்த மெமரிங்கிறது அவங்க ஞாபக சக்தி சுத்தமா இல்லாம ஆண்டவரை முறுமுறுத்துட்டே வராங்க. ஒரு அற்புதம் அந்த அற்புதம் முடிஞ்சிச்சுன்னா அந்த நிமிஷத்துலயே அவங்க மறந்துடுறாங்க. அடுத்த பிரச்சனை வரும்போது ஆண்டவர் செஞ்ச நன்மை அவங்க ஞாபகம் வச்சுக்காம ஆண்டவருக்கு அகேன்ஸ்டா பேசி மோசையை திட்டி எடுத்து அந்த மாதிரி வந்து அவங்க போறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த 40 வருஷம் அவங்க தேவையில்லாம அந்த வனாந்தரத்துல அலைஞ்சு அந்த சந்ததி முழுசுமா அவங்க வந்து மறைஞ்சு போறதை பாக்குறோம். அடுத்த சந்ததி தான் உள்ள போகுது. யோசுவா காலேபை தவிர வேற யாருமே அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டவங்க யாருமே கானான் தேசத்துக்குள்ள போல. இது இஸ்ரவேல் ஜனங்கள்னு இல்லை, நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படித்தான் நிறைய செய்யறோம். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் நமக்கு வாழ்க்கையில, இப்போ உங்களுக்கு எத்தனை வயசானாச்சுன்னா நீங்க 20 வருஷமோ 30 வருஷமோ 40 வருஷமோ ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் டே நீங்க சேவ் ஆனதே ஒரு அற்புதம். அதுக்கப்புறம் படிப்படியா அவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறார். ஒரு சிலர் தான் அந்த லாங் டேர்ம் மெமரி வச்சுக்கிட்டு அது கர்த்தர் அன்னைக்கு செஞ்ச நன்மை எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்காரு இனியும் செய்வார்னு சொல்லிட்டு துதிச்சு அவர் ஆராதிக்கிறாங்களே தவிர மற்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம்குள்ளதான் போறாங்க. அவ்வளவுதான் இது பண்ணாங்களா இந்த அற்புதம். இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு இந்த மாசம், அடுத்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போது பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பி அதே முறுமுறுப்பு. அப்போ ஒரு மாசம் கூட அவங்களால வந்து அதை ஞாபகப்படுத்த முடியல. போன மாசம் ஆண்டவர் இவ்வளவு அற்புதமா நம்மளுக்கு செஞ்சாரு, இந்த மாசம் செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்லாம ஆண்டவரை முறுமுறுக்கிறது, எங்கேயாவது இது பண்றது, ஐயோ ஆண்டவர் என்ன கைவிட்டார் நழுவுறது, ஒப்பாரி வைக்கிறது, இந்த மாதிரி நிலைமையில ஸ்கூல் ஃபீஸ் இல்லை, இது வந்து வியாதியா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும், இப்போ எல்லா இதுலயும் நிறைய பேர் இதே மாதிரி ஒரு பிரச்சனையை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. யோவான் 14:26 சொல்லுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ நமக்கு வந்து நம்மளோட பலத்துல நம்மளால வந்து எதையுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆண்டவர் இப்படி செஞ்சாரு இதை செஞ்சாரு நமக்கு வந்து இந்த லாங் டேர்ம் மெமரி வந்து நம்மளால வந்து நம்மளோட ஓன் ஃபிளஷை நம்ம நினைச்சோம்னா நம்ம கண்டிப்பா நம்மளால முடியவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹியூமன் வந்து நம்ம மாம்சம் வந்து பலவீனமா இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவர் தேற்றவாளனை ஒருத்தர் அனுப்புவாரு. அந்த தேற்றவாளன் என்ன பண்ணுவாருன்னா நான் உங்களுக்கு செஞ்சது எல்லாத்தையும் நினைப்பூட்டிட்டே இருப்பாரு. அப்போ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம அந்த பலத்தை கேட்டு ஆவியானவரை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, போன மாசம் செஞ்சீங்களா இந்த மாசம் செய்ய மாட்டீங்களா, போன வாரம் செஞ்சீங்களா இந்த வாரம் செய்ய மாட்டீங்களா, போன வருஷம் செஞ்சீங்களே நீங்க இந்த மாட்டி செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவரோட ஹெல்ப்பை கேட்டு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நமக்கு அந்த மெமரி அந்த பாண்டிங் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாம் மறந்து போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. அது பார்வோன் சேனை எகிப்துல பண்ண பிரச்சனைய அவங்க வந்து செங்கடல் வந்தோட மறந்துட்டாங்க. அப்ப அந்த லிங்க் இருக்கு, அந்த லிங்க் எகிப்துல நடந்த அற்புதம், ரெட்சில நடந்த அற்புதம், மாறால நடந்த அற்புதம் சொல்லிட்டு தனித்தனி பிட்டா அவங்களுக்கு ஸ்டோர் ஆனதை லிங்க் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்ம பிரெயின்ல நம்ம லைஃப்ல எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அப்ப அந்த நன்மைகள் எல்லாம் வந்து இவர் தான் நமக்கு விட்டமினா இருக்கிறார். நம்மளுக்கு மல்டி விட்டமின் வந்து நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் தான். அவர் இருந்து அவர் அந்த லிங்க் எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டா நம்மளை வந்து பலப்படுத்துறாரு. ஓகே இந்த நாள் பண்ணிருக்காரு, இத்தனை வருஷத்துல இத்தனை வாட்டி இவ்வளவு நன்மைகள் பண்ணிருக்காரு, இனிமேல் அவர் நம்மளை விட மாட்டார், அவர் நம்மளை பாதுகாக்க வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கிறதுக்கு நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார் பார்த்தா நம்ம கம்ஃபர்டர் அண்ட் கவுன்சிலர் நம்ம ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தான். இந்த நேரம் ஒருவேளை நீங்க ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கலாம். இந்த கொரோனா அப்படி இப்படின்னு வந்த பிறகு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் எல்லாம் டவுன் ஆகி எல்லாம் நிறைய பேர் நொடிஞ்சு போய் பொருளாதாரத்துல இருக்கட்டும் வியாதியில இருக்கட்டும் நிறைய பேர் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க.
அப்ப நீங்க ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டாம். நம்மளோட ஆறுதல் படுத்தும் நம்ம ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்ம ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நமக்கு நினைப்பூட்டி கண்டிப்பா மறுபடியும் ஆண்டவர் அதிக அற்புதத்தை அதை விட பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார் என்று நம்ம விசுவாசி. இந்த நேரத்துல கூட நாங்க எல்லாரும் எங்களோட தலைவர் தாழ்த்துறோம் அப்பா. சமூகத்துல நாங்க முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீரே வழி நடத்துங்க. நீரே எங்களை எல்லாம் இந்த எங்களோட நீ செய்த நன்மைகளை நாங்க நினைத்து 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 உண்மை துதிக்க எங்களுக்கு கிருபை. எங்களோட பங்கு பெற்ற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிற தேவைகளை, அவங்க வாழ்க்கையில இருக்கிற வியாதிகள், போராட்டங்கள், பொருளாதார தேவைகள் எல்லாத்தையும் நீங்க சந்திங்க. நீரே தேவனாக இருங்க. எல்லாவற்றையும் உன்னோட கருத்துல ஒப்புவிக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.